अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 2 நாள் எடுத்த வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ எடுக்கிறப்ப டைம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6 மணி இருக்கும் நல்ல மிதமான வெயில்ல அந்த குளிர்ல போய் நிக்கிறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும் ஒரு 10 நிமிஷம் நின்னுட்டு அதுக்கு அப்புறம் தான் கிச்சன்ல வந்து வேலையை ஸ்டார்ட் பண்றது இன்னைக்கு வீடியோ வேற ஷூட் பண்ணனுமா அதனால ஒரு half an hour முன்னாடியே பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு போய் வேலையை பார்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும்னு நினைச்சேன் லேடீஸ் நம்ம வீட்ல இருப்போம் வீட்ல இருந்துட்டே ஒரு சின்ன earnings ஆவது நம்ம எடுக்கணும் கொஞ்சமாவது சம்பாதிக்கணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனா அதை எப்படி சம்பாதிக்கிறது எந்த மாதிரி அப்படினு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்மே இருக்கும் லேடீஸ்க்கு பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த டெய்லரிங் அதுக்கு அப்புறம் ஹென்னா பேக்கிங் இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஆனா அதை ப்ரொபஷனலா கத்துக்கிட்டோம் அப்படினா நம்ம ப்ராப்பரா பண்ணலாம் இல்லையா சோ நீங்க வாட்ஸ்அப் மூலமாவே கத்துக்கலாம் நூர் எஜுகேஷன் சென்டர் அப்படின்றவங்க சோ இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாவே 30 டேஸ்ல எல்லாமே டீடைலா A to Z கத்து கொடுத்துருவாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க டெய்லரிங் பேக்கிங் குக்கரி ஸ்வீட் மேக்கிங் ஹென்னா மிக்ஸாலஜி இது எல்லாமே உங்களுக்கு எதுல இன்ட்ரஸ்ட் இருக்கோ நீங்க அதுல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன் ஸ்கிரீன்லயும் நம்பர் தெரியுது பாருங்க அவங்க வந்து ஸ்ரீலங்கா அதனால இந்த மாதிரி நம்பர் போட்டிங்க அப்படினா தான் கான்டாக்ட் பண்ண முடியும் மெயினா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஃபீஸ்ல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படினா கோடை கிச்சன் 50 அப்படினு ஸ்பேஸ் விடாம டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க சோ இப்போ வந்துட்டு நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம் அப்படியே பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிச்சனை ஃபுல்லாவே ஒதுக்கிட்டேன் ஏனா மார்னிங்கே பாத்தீங்கன்னா இவங்க டீ போட்டுட்டாங்க கொஞ்சம் அங்கங்க டீ எல்லாம் சிந்தி இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டாணி போட்டு புலாவ் ரெடி பண்ணிட்டு கடாய் பன்னீர் தான் செய்ய போறோம் சோ அதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எப்பவும் போல சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கிர கூடாது அப்புறம் புலாவோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும் ஓரளவுக்கு மட்டும் வதங்கி வரணும் சோ அதுக்குள்ள அந்த சாப்பாடுக்கு தேவையான பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணி தான் நான் எடுத்துர்க்கேன் இந்த பட்டாணி வந்து இந்த சாப்பாடுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க மல்லி புதினா கொஞ்சமா தயிர் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுறலாம் இது எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கடாய் பன்னீருக்கு தேவையான வெங்காயத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன் இந்த பட்டாணி புலாவ் கடாய் பன்னீர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 6 வெங்காயம் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் சோ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த பட்டாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துட்டு அரிசி உடைஞ்சிராம லேசா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதிலே மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் ரைஸ் எடுத்தோம் இல்லையா 1.5 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊத்திக்கிறேன் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணீங்க அப்படினா உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் அப்பதான் சாப்பாடு வெந்து வரப்ப சரியா இருக்கணும் சோ தண்ணி சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரி அந்த கேப்ல போய் அக்மலை எழுப்பிடலாம் அப்படின்ட்டு போனா எல்லாரும் தலானியை தான் தலைக்கு வச்சு தூங்குவாங்க ஆனா தலைக்கு மேல தலானி வச்சு தூங்குறது அக்மலா தான் இருக்கும் இவங்களும் அமீனும் பாத்தீங்கன்னா லேக் ஜாக்கிங் போயிட்டாங்க இவனை எழுப்புறதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா உருண்டுக்கிட்டே இருப்பான் திரும்ப திரும்ப கம்பளியை பொத்தி பொத்தி தூங்கிட்டே தான் இருப்பான் இதெல்லாம் பார்த்தா நம்ம சின்ன பிள்ளையில பண்ண ஞாபகம் தான் வருது பாருங்க அப்புறம் ஒரு வழியாக அவனை எழுப்பி போய் பல்லு விளக்க சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு விட்டுட்டேன் இப்போ இந்த கடாய் பன்னீருக்கு ஒரு மசாலா வறுக்கணும் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துர்க்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு
சீரகம் வந்துட்டு அதே அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகு நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு 2 மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்துட்டு இருந்தேன். ஜயான் குட்டி பார்த்திங்கன்னா முழிச்சு வந்துட்டார். இனி அவரை கொஞ்சம் நேரம் கொஞ்சி சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நல்லா வறுத்தாச்சு. ஸோ இந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஸோ கடாய் பன்னீருக்கு வந்து ஒரே ஒரு கேப்சிகம் இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு கேப்சிகம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இந்த கடாய் பன்னீருக்கு அந்த கேப்சிகம் வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். கேப்சிகம் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் அதுவுமேவும். ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயத்தை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்துட்டு நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நார்மல் சைஸாக தான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்காக தான் இதுக்கு வந்துட்டு ஒரு 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப ஃபைன் பியூரியாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கடாய் பன்னீர் வந்து செய்கிறதுக்கு இந்த அயன் கடாய் தான் எடுத்திருந்தேன். யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் பிசுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா க்ளீன் ஆயிரும். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், வெங்காயம், பன்னீர் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இந்த பட்டர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சாட்டே பண்ணிடணும். ஒரு 50% வந்து வெந்துடணும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அக்மல் குட்டி பல்லு விளக்கிட்டு வந்துட்டான். ஃபஸ்ட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா டீ ஆற்றி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ஒரு 5 நிமிஷத்தில் இந்தளவுக்கு குக் ஆகிருக்கும். பன்னீர், கேப்சிகம் எல்லாமேவும். இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு விட்டுடலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா நமக்கு வதங்கி வரணும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே பப்பாளி கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பப்பாளி வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு. இப்போ கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா பகலில் பயங்கரமாக வெயில் அடிக்குது, நைட்டு பார்த்திங்கன்னா பனியாக இருக்குது. ஸோ ஃப்ரூட் சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது வெயில் அடிக்கிறப்ப சாப்பிட்டோன்னா. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பட்டரில் சாட்டே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச அந்த மசாலா பேலன்ஸ் இருக்கிறதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். இதுக்கு நடுவில் பால் அடை கொஞ்சமாக எடுத்திருந்தேன், அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணாலுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ மினி விளாக் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, முருங்கைக்கீரை அங்கே எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. முருங்கைக்கீரை, பப்பாளி, அதாவது பிளைன்ஸில் விளையிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சண்டே மார்க்கெட் அப்போ கொண்டு வந்து விற்பாங்க. ஸோ அப்போ வாங்கிக்கிறது தான் நாங்கள் இது எல்லாமேவும். முருங்கைக்கீரை கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நாங்கள் எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு பப்பாளி கட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா எங்களுக்குமே ஆளுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாலாடையும் கொஞ்சமாக தயிரும் சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இவங்க பிள்ளைங்களை குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுருவாங்க. அமீன் அக்மலுக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பப்பாளினாலே ரொம்ப பிடிக்கும், மார்னிங் சாப்பிட்டுக்குவாங்க.
ஸோ நம்மளோட பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம பட்டாணி புலாவ் பாருங்கள், நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம். அமீன் அக்மலுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த காம்பினேஷன். மெயினாக குழந்தைங்களுக்கு பன்னீர்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர்லேயே செய்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் டயட்லேருந்து இருக்கீங்க, டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எடுத்துக்காதீங்க. வெயிட் வந்து பயங்கரமாக போடும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சு விட்டுட்டேன். அமீன் அக்மலுக்கு வந்து வெள்ளரிக்காய் நாங்கள் கொடுத்து பழக்கிட்டோம், அதனால் சாப்பிட்டு வந்துடுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 2-3 பீஸ் மிச்சம் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருந்த சாப்பாடு கிரேவி எல்லாத்தையுமே வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்குமே பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், லஞ்ச் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே ஹாலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்களுக்கு முகத்துக்கு க்ரீம் போடுறது, கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறது, அப்புறம் புக்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறது, இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள அனுப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஹாலை ஒதுக்குறது தான். ஜயான் குட்டி வந்து இங்கே தான் தூங்குவாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்படியே இருக்கும். அதை ஃபுல்லாக ஒதுக்குறது தான் வேலை. கம்பளிலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பளி தான் பொத்தி தூங்குற மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி பயங்கர வெயில் அடிக்குது. நைட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கர பனியாக தான் இருக்குது. டெய்லியுமே பார்த்திங்கன்னா இந்த மெத்தையை வந்துட்டு வெயிலில் தூக்கி வச்சுருவேன். அதே போல் ஹாலில் இருக்க மேட் இருக்குது இல்லையா, அதையுமே சுருட்டி வெளியில் கொண்டு போய் உதறி விட்டுட்டு அதையுமே வெயிலில் போட்டு விட்டுறது. ஏன்னா பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அதில் தான் விளையாடுறாங்க இல்லையா, அதனால் டெய்லியுமே வெயிலில் போட்டு எடுத்து வச்சிடுறது. ஸோ அப்படியே உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர பசி. உட்காந்து கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளியை ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பார்க்குறது. ஏன்னா மார்னிங்கே வேலை ஆரம்பிச்சிட்றோம் இல்லையா, கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிங்கிறப்பெல்லாம் நல்லாவே பசி வந்துடும். உட்காந்து பப்பாளியை சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினையும் ஆன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காலையிலே போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே ஓடிடும். கொஞ்சம் பனி வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா தான், இல்லைனா பார்த்திங்கன்னா அப்படியே கையெல்லாம் சுறுசுறுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு அடுத்து என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடை ஒதுக்குறது தான். துண்டு ஒரு பக்கம் கிடக்கும், சீப்பு ஒரு பக்கம் கிடக்கும், நோட்டு ஒரு பக்கம் கிடக்கும், ரிமோட் ஒரு பக்கம் கிடக்கும். எது எந்தெந்த மூலையில் இருக்குன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு சோஃபா கவரெல்லாம் உதறி போட்டுட்டு அங்கங்கே இருக்கிறத ஃபுல்லாக பெருக்கி அந்தந்த இடத்துல வைக்கிறது தான் வேலை. ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் இருக்கப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது, அதை தான் அங்கங்கே இருக்கும். ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடே தலைகீழாக தான் இருக்கும். எனக்கு டெய்லியுமே பார்த்திங்கன்னா இந்த பிறக்கிற வேலை தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூமில், அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா மேட்டையும் எடுத்துக்கொண்டு போய் வெயிலில் போடுறது தான். நம்ம வீட்டு வாசலில் வெயில் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் தான் அடிக்கும். அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா காய போடுறது எல்லாமே காய வச்சு எடுத்துடணும். ஸோ இந்த வீடியோ வந்து மண்டே எடுத்தது, அப்படியே வீடியோ கட் ஆகி ஃப்ரைடேக்கு வருது. ஃப்ரைடே லன்ச் ரொட்டீன் தான் எடுத்திருக்கேன். சூப்பரான ஒரு ரெசிபியுமே இருக்குது. ஸோ கிச்சனுக்குள்ளே வந்தப்பே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக ஒதுக்கிட்டு ஒரு சூப்பரான வறுத்தரைச்ச சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி. நீங்கள் மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழிலெலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா முழு மல்லி வந்துட்டு நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் சீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா மிளகு நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஏலக்காய் ஒரு 6 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம், 6 to 7 பீஸ் எடுத்துக்கலாம். கிராம்பும் அதே அளவுக்கு எடுத்துகிட்டு, பட்டை வந்துட்டு மீடியம் சைஸில் ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு, முழு முந்திரி ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே வரமிளகா ஒரு 10 வரமிளகா நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுட்டு, இஞ்சி வந்துட்டு ஒரு 5-6 இன்ச் அளவுக்குள்ள இஞ்சி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம எவ்வளோ இஞ்சி எடுத்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, வெள்ளைப்பூடு அது ரெண்டையும் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் நல்ல பழமான தக்காளி எடுத்துட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும். இது வதங்குறப்பே பார்த்திங்கன்னா பயங்கர வாசமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நமக்கு வந்துட்டு தேங்காய் தேவைப்படும். தேங்காய் திருகி சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே அதில் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி எடுத்துடணும். நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கம கமன்னு மனம் வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லுக்கு தேய்ச்ச பாதி வெங்காயம் இருந்துச்சு, அது வேஸ்ட் ஆக வேணான்னு அதையும் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாம் அப்படின்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பெரிய கடாய் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இதில் செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா தாராளமாக வேகும். நான் கிரேவி கொஞ்சம் சேர்த்து தான் ரெடி பண்ணுறேன், அதனால தான் பெரிய சட்டி எடுத்திருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி தக்காளிலாம் மசிஞ்சு தேங்காவோட கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா கசகசா போட்டது அந்த சூட்லேயே பொரிஞ்சிரும். அதை எடுத்து தனியாக வச்சிடலாம், அது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்த கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு ஒரு பொன்னிறமாய் வந்துடணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க 2 கிலோ சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அந்த தயிரோட எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ நம்ம வதக்குன மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 பேட்சாக சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். உங்களுக்கு மசாலா இந்தளவுக்கு வேணாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் நைட்டுக்கும் சேர்த்தே ரெடி பண்ணேன், அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ரெடி பண்ணியிருந்தேன். இந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு 2வது பேட்சையும் போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரேவி வந்துட்டு நல்ல ஒரு கலர் வரும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50% குக் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு. டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஏன்னா சிக்கன் வந்துட்டு நல்லா நமக்கு பஞ்சு மாதிரி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. இப்போ மூடி போட்டு ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு, அன்றைக்கி ஃப்ரைடேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் ஜும்மா ப்ரேயர் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தொழுகிறதுக்காக போயிட்டேன். சரியாக பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அந்த மசாலா சிக்கன் எல்லாமே வெந்து நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டேன். நடுவில் ஒரு 2 தடவை வந்து கிண்டி மட்டும் விட்டுட்டு போயிருந்தேன், ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அடிப்பிடிச்சிடக்கூடாது. ஸோ தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரெடியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்கானா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்களுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு சப்பாத்தி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த கிரேவிக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி பட்டர் நான்லாம் வேறு லெவல் காம்பினேஷன் இதுக்கு. இன்ஷால்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு நாட்டுக்கோழிலெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப
ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்தி மாவு வந்துட்டு காலையிலே பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ சப்பாத்தியுமே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டில் சப்பாத்தி வந்துட்டு எண்ணெயோ பட்டரோ நெய்யோ எதுவுமே ஊற்ற மாட்டேன். சுத்தமான சுட்ட சப்பாத்தி தான் நம்ம வீட்டில். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி ட்ரையாக ஹார்டாலாம் இருக்காது. சப்பாத்தியை போட்டு ஹாட் பாக்ஸ்லேயுமே எடுத்து வச்சுட்டேன். பிள்ளைங்க வந்ததுக்கப்புறமா சூடாக போட்டுக்கலான்ட்டு எனக்கும் இவங்களுக்கு மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்படியே கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இவங்களுமே தொழுதுட்டு வந்துட்டாங்க, சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. லாங் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், எனக்கே தெரியுது. கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம், மினி விளாக் எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.